வணக்கம். ஏர்போர்ட், கோல் இந்தியா, NHPC, கோச்சின் ஷிப்யார்ட், NLC, ஹிந்துஸ்தான் காப்பர், BHEL, LIC, IRFC, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, GIC, இது போன்ற ஏராளமான PSU கம்பெனிகளை அரசாங்கம் பிரைவேட்டைசேஷன் என்கிற பெயரில் விற்றதற்கு பின்பு இன்னைக்கு இஸ்ரோவையும் விற்க முன் வந்து விட்டது. இல்லை இஸ்ரோவை விற்கவில்லை, அதில் ஒரு பங்கை மட்டும் பிரைவேட் கையில் கொடுத்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் மாடலை நரேந்திர மோடி உருவாக்கிவிட்டார் என்று கூறக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்கள். எந்த அளவில் நரேந்திர மோடி தன்னுடைய நண்பர்கள் குஜராத் லாபி, அடானி அம்பானிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையே விற்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இந்த வீடியோவை எங்கிருந்து நீங்க பார்க்கிறீர்கள்? எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்க பார்க்கிறீர்கள் என்கிற அந்த வார்த்தையை கீழே எழுதி விடுங்கள். எங்களுக்கும் தெரியட்டும் இந்த வீடியோ எங்கெல்லாம் போய் சேருகிறது என்று. இஸ்ரோவை பற்றி நீங்கள் கேளுங்கள். 1969ஆம் ஆண்டு இந்தியா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் செல்ஃப் ரிலையண்டாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். 1975ஆம் ஆண்டு ஆரியபட்டா இந்தியாவுடைய முதல் சக்சஸ்ஃபுல் சேட்டலைட் மிஷன். 2008ஆம் ஆண்டு சந்திரயான் 1, 2014ஆம் ஆண்டு மங்கள்யான், 2019ஆம் ஆண்டு மிஷன் சக்தி, 2023ஆம் ஆண்டு சந்திரயான் 3, 2025ஆம் ஆண்டு ஸ்பெடெக்ஸ் டாக்டிங், 2020ஆம் ஆண்டு வரக்கூடிய ககன்யான். இது போன்ற ஏராளமான சக்சஸ். இந்தியாவுடைய இஸ்ரோடைய சக்சஸ் ரேட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 36 நாடுகளில் 400க்கும் மேற்பட்ட சேட்டலைட்களை இந்தியா உருவாக்கி கொடுத்திருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், இன்ஜினியர்கள் இஸ்ரோவில் வேலை பார்த்து வந்தார்கள். இந்த இஸ்ரோடைய நீங்க ஸ்ட்ரென்த்தை பார்த்தீர்கள்னா 93% சக்சஸ் ரேட்டுடன் ஒவ்வொரு ராக்கெட் ஆகாயத்திற்கு போனது, ஒவ்வொரு சேட்டலைட்டும் லான்ச் ஆனது. இது இஸ்ரோ. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இஸ்ரோவில் திடீர் என்று 200க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்கள் திடீர் என்று ரெசிக்னேஷனை கொடுக்க தொடங்குகிறார்கள் ஒரு மாதம் 2 மாதத்திற்கு முன். காரணம் என்ன? ஏன்னா நரேந்திர மோடியோடைய புதிய திட்டப்படி இது பிரைவேட் கையில் போக போகிறது. பிரைவேட் மார்க்கெட்டில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாய்ப்பு உருவாக போகிறது. அடானி ஒரு பக்கம், அம்பானி ஒரு பக்கம் புதிய புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். அதனால் ரெசிக்னேஷனை கொடுத்து விடலாம், அங்கே போய் சேர்ந்துடலாம். நேற்று திடீரென்று இஸ்ரோவுடைய சேர்மன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? இதற்கு மேல் இஸ்ரோ எந்த விதமான லான்ச்சிங் பேடையும், ராக்கெட்டையும், சேட்டலைட்டையும் தயாரிக்க மாட்டார்கள். அவர்கள் வெறும் ரிசர்ச், கண்டுபிடிப்பில் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ்களை இன்வால்வ் செய்ய போகிறோம். இதற்கு மேல் அவர்கள் மேனுஃபேக்சரிங் எல்லாம் செய்ய வேண்டாம், அதெல்லாம் தனியார் கையில் கொடுத்துருவோம். தனியார் கையில் கொடுப்பதற்காக நேற்று முதல் SSLV என்கிற இந்த சேட்டலைட்டை வித்தும் விட்டார்கள். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் 5011 கோடி ரூபாயில் SSLV HAL வாங்கியது. அடுத்து லைனில் இருக்கக்கூடிய 2 சேட்டலைட்ஸ்கள், ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய PSLV மற்றும் LVM3, இந்த 2 விற்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை தயாரித்து விட்டார்கள். அடானி அல்ஃபா டிசைன் என்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் செய்தார். அந்த வழியாக அடானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போகிறது. ரிலையன்ஸ் அம்பானி அவர் ஒரு ஆக்டிவ் கமர்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் இந்த இஸ்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக துடித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 2 நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். இப்போ கதை என்ன சுற்றுகிறார்கள்? இந்தியாவுடைய எக்கனாமிக் growth இப்போதைக்கு $8 to $9 மில்லியன் தான் இருக்கு. இந்த புதிய திட்டப்படி 2033ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவுடைய growth $44 பில்லியன் வரை ஸ்பேஸ் டெக்னாலஜியில் உயர்ந்துவிடும். லாபம் யாருக்கு போகும்?
ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்குறீங்க. அப்போ லாபம் ப்ரைவேட் கையில் தானே போகும். நீங்கள் சொல்லும்படி 4 ட்ரில்லியன் எக்கனாமி கனவு காத்தினார்கள். அந்த 4 ட்ரில்லியன் எக்கனாமியோடைய உண்மையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்கள் கையில் 40%, இந்தியாவுடைய 40% வெல்த் அவர்கள் கையில் இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 99% கையில் 60% வெல்த் இருக்கு. அப்படித்தானே இதுவும் நடக்க போகிறது. நீங்கள் வித்து வந்த ஏர் இந்தியாவாக இருக்கட்டும், கோல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், இதனால் லாபம் யாருக்கு போய் சேர்கிறது? மக்களுக்காகவா? அடானியோடைய கம்பெனியை காப்பாற்றுவதற்காக எல்ஐசியோடைய ஃபண்ட் போய் சேருகிறது. இந்த நாட்டு விவசாயி அவர்களுடைய கடனை அடைப்பதற்காக எல்ஐசி கொடுக்கிறதா? கிடையாது. இதுதான் இங்கே நீங்கள் இன்னும் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இஸ்ரோ அவரோட ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் பாருங்கள். சந்திரயான் 3 ஆகஸ்ட் 2023 நரேந்திர மோடி செல்ஃபி எல்லாம் எடுத்து பாட்டு போட்டிருந்தார் இல்லையா? இது நரேந்திர மோடியோட அச்சீவ்மெண்ட் கிடையாது. 1969 அங்கே வேலை பார்த்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட், ஒவ்வொரு இன்ஜினியருமே உருவாக்கிய ஒரு மகான் விஷயம். மங்கள்யான் 2014 ஆர்பிட்க்கு போனது, முதல் அட்டெம்ப்ட், ஒரே அட்டெம்ப்டில் போனது. ஆதித்யா L1 ஆப்ரேஷனல் சோலார் அப்சர்வேட்டரி அட் L1 அங்கே இருக்கு. ஸ்பேடெக்ஸ் 2025 ஒரு சக்சஸ்ஃபுல் அட்டானமஸ் டாக்கிங். இந்தியா பிகேம் த 4th நேஷன், 4வது நாடு உலகத்திலேயே இந்தியா இந்த அச்சீவ்மெண்ட்டை செய்தது. மல்டிபிள் சேட்டலைட்ஸ், இந்தியாவுடைய மல்டிபிள் சேட்டலைட் லான்ச் பேட்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய அந்த அச்சீவ்மெண்ட். இந்த அனைத்துமே இன்னைக்கு வீணாக போகிறது. வீணாக போகிறது என்றால் ஒரு பிரைவேட், தனியார் கையில் கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். இஸ்ரோ ரிசர்ச், ஃப்ரண்டியர் டெக்னாலஜி, சயின்டிஃபிக் மிஷன், ஸ்பெஷலைஸ்ட் சிஸ்டம்ஸ், இதில் ஒரு ரொம்பவே ஆழமான பிடியை வைத்திருக்கக்கூடிய, அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் செய்யும்போது அந்த சயின்டிஸ்ட்களுடன் என்ஜினியர்ஸ்களோட இன்வால்வ்மெண்ட் இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய ரோபோட்ஸான சிஸ்டத்தை உருவாக்கியது. நீங்கள் ஸ்பேஸில் பார்த்தீர்கள்னா சிங்கிள் விண்டோ ரெகுலேட்டர்ஸ், அத்தாரிட்டேஷன் எல்லாமே இந்த இஸ்ரோ கையில் இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் ரிசர்ச் மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் கண்டுபிடிப்புகளை பாருங்கள், நாங்கள் தனியார் கையில் இந்த ப்ரொடக்ஷனை கொடுத்துட்றோம்னு சொல்லும்போது யாரெல்லாம் அந்த கம்பெனிகள்? HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அரசாங்கத்துடைய ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் கூட இட் இஸ் அ லிமிடெட் கம்பெனி. L&T ஒரு தனியார் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு தனியார் கம்பெனி, அடானி ஆல்ஃபா தனியார் கம்பெனி, ரிலையன்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் கம்யூனிகேஷன் கிரவுண்ட் செக்மெண்ட், இதுவும் ஒரு சேட்டலைட் கம்பெனி, தனியார் கம்பெனி. இந்த கம்பெனிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏற்கனவே 120 டெக்னாலஜியை ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்களாம். யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஹிந்து முஸ்லீம்னு சண்டை போட்டுட்ருங்க, பின்னாடி உங்களுடைய சொத்துக்களை டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்து கொண்டு இருக்கிறார். SSLV டெக்னாலஜி வெறும் 511 கோடி ரூபாயில் கம்ப்ளீட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இருக்குது. அடுத்த 2 வருஷத்திற்கான ஹோல்டிங்கை கொடுத்து விட்டார்கள். இதோடைய பேக்எண்ட் சிஸ்டம் யார் கையில்? அடானி கையில் இருக்குது. 5 PSLVs HAL மற்றும் L&Tக்கு 860 கோடி ரூபாய்க்கு கொடுத்து விட்டார்கள். Full PSLV technology was transferred to a private Indian firm, EOI issued. LVM3 production, இதுவும் பிரைவேட், ஒரு பிளான்ட் வேலை இது போயிட்டுருக்கு. புதிய லான்ச் காம்ப்ளெக்ஸ் இதை பிரைவேட் ஆப்ரேட்டர் கையில் கொடுக்க போகிறார்கள். தூத்துக்குடியில் வரப்போகிறது. டிஃபென்ஸ் சேட்டலைட், பிரைவேட் இஸ்ரோ, பிரைவேட் ப்ளஸ் இஸ்ரோ 2 பேருமே 31 சேட்டலைட்களை பிரைவேட் கம்பெனிகள் தயாரிக்குமாம். 21 ப்ரொடக்ஷனை இஸ்ரோ தயாரிக்குமாம். அடுத்த கட்டத்தில் அதுவும் எல்லாமே பிரைவேட் கையில் கொடுத்துருவார்கள். பார்ட் ஆஃப் 52 சேட்டலைட்ஸ், 52 சேட்டலைட்ஸ்களில் ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் phase 3 அதுவும் பிரைவேட் கையில் போக இருக்கிறது. Now what is the involvement of Adani? Adani ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி என்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் செய்தார். அந்த கம்பெனி வழியாக அடானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் என்கிற ஒரு கம்பெனி உருவானது. இந்த கம்பெனி ஏற்கனவே இஸ்ரோவிற்கு பொருட்களை சப்ளை செய்து வந்த அந்த கம்பெனிகளாம் இப்போ இவர்களே தயாரிக்க போகிறார்களாம். முகேஷ் அம்பானியோடைய ரிலையன்ஸ், அவர் ஒரு 1600 1650 சேட்டலைட்களை, அதாவது
பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேட்டலைட்களை அவர் விட இருக்கிறாராம். இதற்காக ஒரு 10 to 15 பில்லியன் டாலர்ஸை அவர் இன்வெஸ்ட் செய்ய போகிறாராம். அப்போது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திற்கான லாபம் யாருக்கு, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அரசாங்கம் கூறுவது ஒரு 100-120 சயின்டிஸ்ட்கள், டெக்னீஷியன், பர்சனல்ஸ், இவர்கள் எல்லாம் ரெசிக்னேஷன் கொடுத்தது இதற்காக கிடையாது. அவர்கள் தனியாக தன்னுடைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன? 80 பேர் URSC பெங்களூர்லேருந்து, 20 பேர் VSSC திருவனந்தபுரத்திலிருந்து ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 பேர் இங்கே. அடுத்தடுத்து இன்ஜினியர்ஸ்களாக சேர்த்தீர்களா ஒரு 200 பேர்கிட்ட இந்த ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார்கள். கேள்வி கேட்டபோது, அந்த ரிசர்ச் செய்து பார்க்கும்போது, புதிய புதிய பிரைவேட் நிறுவனங்கள் இந்த நபர்களுக்கு அதிக பணத்தை கொடுத்து தன்னுடைய கம்பெனிகளில் இணைச்சிருக்கிறார்கள். முக்கியமாக அடானி அண்ட் அம்பானியுடைய கம்பெனிகள். பாருங்கள், 2 மாதத்துக்கு முன்னாடியே டெக்னீஷியன்ஸ்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்போது இந்த விஷயம் வெளிவந்திருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் ஸ்டுட் ரஃப்லி 14,600, 14,600 சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ்கள் அங்கே வேலை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த வேகன்சி எவ்வளோ? 20,000. 28% வேகன்சிஸ்களை கடந்த 25 ஆண்டுகளில் இந்த மாதிரி எப்போவுமே இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்கள் அல்ல இன்ஜினியர்ஸ்கள் இல்லாமல் போனதே கிடையாது. அதை தடுத்து நிறுத்தியது நரேந்திர மோடியின் அரசாங்கம். இந்த ப்ரெஷரும் ஒரு பக்கம். 20,000 நபர்கள் வேலை பார்ப்பதை நீங்கள் 14,000 நபர்களை வைத்து நீங்கள் வேலை வாங்கியிருக்கிறீங்க. அந்த ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், அதை தாங்க முடியாமல் பல சயின்டிஸ்ட்கள் ரெசிக்னேஷனை கொடுத்து வெளியே போயிருக்கிறார்கள். மேஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்போது ஃபுட் பிரிண்டில் இருக்கக்கூடிய மேஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்தில், UR ராவ் சேட்டலைட் சென்டர் பெங்களூரில், சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில், லிக்விஃபைடு ப்ராஸ்பரஸ் சிஸ்டம் சென்டர் இஸ்ரோ ப்ராஸ்பரஸ் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரியில், ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அஹமதாபாத்தில், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்தில், மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹியூமன் ஸ்பேஸ் ஃபைட் சென்டர், ஆல் அக்ராஸ் இந்தியாவில் இவர்களுடைய அமைப்புகள் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு 13,700 crore rupees இந்த ஒட்டுமொத்த அமைப்பிற்கான பட்ஜெட். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். கடந்த 1969ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு தனியார் மயப்படுத்தியதற்கான இன்னொரு காரணமும் இருக்கு. நரேந்திர மோடியோடைய நண்பர், மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், அவர் நாட்டில் நாசா என்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சேட்டலைட் நிறுவனம், அமெரிக்காவுடைய நிறுவனம். அங்கேயும் இதே போன்ற ஒரு ப்ராக்டிஸை அவர்கள் செய்து வருகிறார்களாம். நாசாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நாசா அண்ட் ப்ரைவேட் கமர்ஷியல் ப்ரொவைடர்ஸ் என்று கூறுவார்களாம். அங்கே அது நடக்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ்கள்கிட்ட இந்த விஷயம் போகும். அங்கேருந்து பணம் பார்ப்பார்கள். சிங்கிள் கவர்மெண்ட் என்டிட்டி cannot manufacture 52 satellites. 52 சேட்டலைட்ஸ்களை ஒரு கவர்மெண்டால் செய்ய முடியாது. கவர்மெண்ட் தனியார் நிறுவனத்தில் போனால் மட்டும்தான் இது செய்ய முடியும் என்கிற ஒரு கதையை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பை இழப்பார்கள். அல்ல அங்கேருந்து ரெசிக்னேஷனை கொடுத்து இது போன்ற ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு போவார்கள். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இஸ்ரோ என்கிற அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து போகும். எப்படி பிஎஸ்என்எல் போனதோ, எப்படி மற்ற நிறுவனங்கள் போனதோ, அதே மாதிரி இஸ்ரோடைய நிலையும் மாறிவிடும். இது மட்டுமல்ல, இந்த இண்டஸ்ட்ரியல் குரூப் ப்ரொடக்ஷனில் டாமினேஷன் செய்து விட்டார்கள்னா, அவர்கள் கையில் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் போயிடுச்சுன்னா அவர்கள் எடுத்து வைப்பது தான் சட்டமாக மாறிவிடும். இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு 600 கோடி ரூபாய்க்கு நிலாவிற்கே போயிட்டு வந்துடுறோம். நம்ம இங்கே தனியார் கம்பெனிகள் போடக்கூடிய ரோடு ஒரு 10 கிலோமீட்டருக்கு 4,500 ரூபா, 15,000 கோடி ரூபா, 17,000 கோடி ரூபா. இது அவர்கள் நடுவில் தரையில் ரோடு போடுறதுக்கு அவ்வளோ காசு. பட் இஸ்ரோ போன்ற நிறுவனம் பூமியிலிருந்து நிலா வரை போயிட்டு வந்துட்டார்கள் வெறும் 600 கோடி ரூபாயில், ஜஸ்ட் 600 crore rupees. இது தனியார் மயப்படுத்தினதுக்கப்புறம் அது சாத்தியமாகுமா? தனியார் கையில் போனதுக்கப்புறம் அது நடக்குமா? ப்ரைவேட் ஃபெயிலியர்ஸ் நடக்கும்போது இந்த ரோடெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபெயில் ஆகிடும். தெர் இஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி.
சந்திரயான் 2 ஃபெயில் ஆன போது எந்த அளவில் அந்த சயின்டிஸ்ட்கள் கதறினார்கள், எந்த அளவில் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்தார்கள். சந்திரயான் 3 எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே அவர்களுடைய டெடிகேஷன். இந்த டெடிகேஷன் பணத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய இது போன்ற நபர்களிடம் போகுமா? மூன்றாவது ரொம்பவே முக்கியமானது, ஒரு தனியார் கையில் ஒரு சேட்டலைட் போன்ற ஒரு லான்ச் பேட் போன்ற விஷயங்கள் போகும்போது, ஏராளமான ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் போகும்போது, ஒரு நாட்டுடைய ரொம்பவே மைக்ரோ சென்சிட்டிவ் டாக்குமெண்ட் போகும்போது அது எந்த அளவில் செக்யூராக இருக்க போகும் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு தனியார் கம்பெனி தனக்கு லாபத்தை மட்டும்தான் பார்ப்பார்களே ஒழிய ஒரு நாட்டை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அடானி அம்பானி போன்றவர்கள் நாட்டை பற்றி சிந்திப்பார்களா, அல்ல தன்னுடைய வருமானத்தை சிந்திப்பார்களா? அப்போ ஒரு நேஷனல் செக்யூரிட்டியும் இங்கே காம்ப்ரமைஸ் ஆக பல வாய்ப்புகள் இருக்கிறது. நரேந்திர மோடியின் இந்த புதிய திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? அதை கீழே எழுதுங்கள். இஸ்ரோவை தனியார்மயமாக்கியது, அதில் ஒரு பகுதியை தனியார்மயமாக்கியது, அது பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஸ்டாண்ட். ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங், ஒட்டுமொத்த லான்ச் பேடை ஒரு தனியார் கம்பெனி தயாரிக்கும் போது அது எந்த அளவில் சேஃபாக இருக்கும், எந்த அளவில் அது ஊழல் நடக்காது, எந்த அளவில் அதனுடைய சக்ஸஸ் ரேட் ஆகும். எந்த நிறுவனம் அரசாங்கம் வழியாக சயின்டிஸ்ட் இன்ஜினியர்ஸ்கள் வழியாக இவ்வளோ பெரிய சிகரத்தை தொட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இமேஜை, அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை முறிச்ச நரேந்திர மோடிக்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் உங்களுடைய உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.